الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في الكلام القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الرسول بلغ ما أنزل إليك من ربك وإن لم تفعلوا فما بلغت رسالته صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو قال عليه الصلاة والسلام قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் புகழும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை சற்றும் சஹாபத் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக இத்தருணத்தில் அமைந்திருக்கும் வரையிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்றே என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளினுடைய பரமத்தை கொண்டு எல்லா விதமான பலாய்கள் முசீபத்துகள் இன்னல்கள் இடர்கள் துன்பங்கள் நோய்கள் அனைத்தையும் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா காத்தருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை நாள் ரபியுல் அவ்வல் என்கின்ற புனிதமான மாதத்தில் முதல் ஜும்மாவில் நாம் வீற்றிருக்கிறோம். இந்த ரபியுல் அவ்வல் என்று சொன்னால் ரபி என்று தமிழினுடைய அகராதியில் பார்ப்போமேயானால் அதற்கு அர்த்தம் வசந்தம் என்கின்ற ஒரு பொருள் வரும். அப்படிப்பட்ட இந்த வசந்தமான இந்த காலத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த காலத்தில் இந்த மாதத்தில் நாம் அவர்களினுடைய வாழ்க்கையை குறித்தோம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத் சொல்வது என்பது இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருந்து வருகிறது என்பதை நாம் முதலில் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் நமக்கெல்லாம் தெரியும் ஆசிரியர்களுடைய தினம். அப்படி அந்த ஆசிரியர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியராக இருந்து தன்னுடைய தோழர்களுக்கு செய்த கண்ணியம் என்ன, எப்படி அவர்களுக்கெல்லாம் பாடத்தை கற்றுத் தந்தார்கள் என்கின்ற விஷயத்தை நாம் இந்த ஜும்மாவில் பார்க்க இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் خيركم من تعلم القرآن وعلمه. உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்.
அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் நாம் எவ்வாறு ஆசிரியர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் நாம் முதலில் பார்ப்போம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், அனா அப்துன், நான் ஒரு அடிமையாக இருக்கும், எனக்கு யார் கல்வியை கற்றுக் கொடுத்தார்களோ ஹர்ஃபன் வாஹிதன், ஒரே ஒரு எழுத்தை எனக்கு யார் கற்றுக் கொடுத்தார்களோ அவர்களுக்கு நான் அடிமையாக இருக்கும் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுவார்கள் என்று சொன்னால், அந்த ஆசிரியர்களுடைய கண்ணியம் என்பது இந்த இடத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் புர்ஹானுத்தீன் என்கின்ற மிகப்பெரிய ஒரு இமாம், அவர்களினுடைய உஸ்தாத் புகாரி மதீனாவில் வைத்து புகாரி பாடம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று புர்ஹானுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய உஸ்தாத் எழுந்து நின்று விட்டார்கள். இதை பாடின மாணவர் புர்ஹானுத்தீன் அவர்கள் உஸ்தாதிடம் கேட்டார்கள், ஏன் நீங்கள் எழுந்து நின்றீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது அப்போது அந்த உஸ்தாது சொன்னாராம், எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த உஸ்தாதினுடைய மகன் அங்கு விளையாடி கொண்டிருக்கிறான். அப்படி உஸ்தாதினுடைய மகன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அவர்களுக்கு முன்னால் நாம் எப்படி உட்காருவது என்பதாக கேட்பார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், உஸ்தாதினுடைய மகனுக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அந்த மகனுக்கே கண்ணியம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதினுடைய கண்ணியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அரசராக இருக்கக்கூடிய நிலைமையில் அவர்களினுடைய மகனை இல்மு கற்பதற்காக, தீனியத்தான இல்மை கற்பதற்காக ஒரு உஸ்தாதிடத்தில் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது ஒரு முறை அந்த பையனை பார்க்கலாம் என்று ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைகிறார்கள். அப்போது அந்த அரசனுடைய மகன் அந்த உஸ்தாதுக்கு ஒரு கையில் தண்ணீரை ஊற்ற அந்த உஸ்தாத் காலை கழுவி கொண்டிருந்த அந்த நிலைமையை பார்த்து ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த நிலைமையை பார்த்து விட்டு சென்று விட்டார்கள். மறுதினம் அந்த மன்னர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த உஸ்தாதை கூப்பிட்டார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு உஸ்தாதை கூப்பிட்டு இப்படி சொன்னார்கள், நான் நேற்று ஒரு காட்சியை கண்டேன், ஆனால் அது அப்படி இருந்திருக்க கூடாது. என்னுடைய மகனை ஒரு கையில் தண்ணீரும் இன்னொரு கையில் உங்களுடைய காலையும் அழுவி சொல்லியிருக்க வேண்டும், அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்பதாக ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நான் சொல்லப்பட்ட இந்த மூன்று சம்பவத்திலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நமக்கு ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் என்பவர்கள், நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்பவர்கள் மிகவும் கண்ணியமானவர்கள். அவர்களினுடைய பேச்சை நாம் கேட்போமே என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை உயர்வதற்கு அது மிகப்பெரிய அடிப்படையாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மதீனா மஸ்ஜித் நபவிக்கு உள்ளே சென்று கொண்டிருப்பார்கள். அப்படி உள்ளே செல்லும் பொழுது இருவர்கள் சஹாபிகளின் இரு கூட்டங்கள், ஒரு கூட்டம் இப்பொழுதும் ஸலவாத்துல் குர்ஆன் என்று ஓதிக்கொண்டிருப்பார்கள், இன்னொரு கூட்டம் ஃபிக்ஹினுடைய இல்மையும் மார்க்கத்தையும் கற்றுக் கொடுத்தும் இருப்பார்கள். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த இரண்டு கூட்டமும் மிக சிறந்த கூட்டம் என்று சொல்லிவிட்டு எந்த இடத்தில் இல்மை கற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில்
அந்த இடத்தில் சென்று அவர்கள் அமர்ந்து கொள்வார்கள். அமர்ந்ததற்கு பின்னால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னமா வஅய்தும் முஅல்லிமன், நான் இந்த உலகத்திற்கு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த உலகத்திற்கு நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார், வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுது வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. உங்களுடைய ரசூல் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ, எதையெல்லாம் அனுமதிக்கிறார்களோ அந்த விஷயத்தை நீங்களும் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போல் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் என்று தடுத்து விட்டார்களோ அது நீங்களும் தடுத்து விடுங்கள், தடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார் என்று சொன்னால், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நம்மை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லியும் செய்தும் காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த ஆசிரியரை போல் நம்மளும் வாழ்ந்தால் என்று சொன்னால் தான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் அழகானதாக அர்த்தமுடையதாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் பள்ளியில் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போது ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு மனிதர் மஸ்ஜித் நபவிக்குள் வந்து அசுத்தமான ஒரு விஷயத்தை செய்து விடுவார்கள். அதை கண்ட சஹாபாக்கள் எல்லாம் அவர்களை திட்ட முயன்ற பொழுது அப்போது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் அழைத்து விடுவார்கள். பிறகு அந்த மனிதனை கூப்பிட்டு நிதானமாக உட்கார வைத்து பாடத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த இடம் என்பது மிகவும் புனிதமான இடம். இந்த இடம் என்பது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம் என்றெல்லாம் அதனுடைய மகத்துவத்தை எடுத்து கற்றுக் கொடுத்து இந்த இடத்தில் இனிமேல் இது போன்ற எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு எப்படி புரியுமோ அந்த நிலைமையில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து அந்த மனிதருக்கு நல்ல ஒரு நிலைமையை ஏற்படுத்திவிட்டு அந்த மனிதரை செல்ல சொன்னார்கள் என்று சொன்னால், இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப இக்காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஜாஹிலியாவினுடைய காலம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால், நபுவத்துக்கு முன்னால் அந்த மக்கா எப்படி இருந்தது, நபுவத்துக்கு பின்னால் இந்த மக்கா எப்படி மாறியது, மதீனா எப்படி மாறியது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜாஹிலியாவுடைய காலத்தில் எல்லா பாவங்களும் மிகவும் வெளிப்படையாக தான் பெரியவன், நான் எனக்கு எல்லா பாவமும் தெரியும், நான் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அடுத்தவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடியவர்களாக வாழ்ந்து வந்தவர்கள் தான் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மக்கத்து மக்கள். அப்படி யாரும் சொல்லியும் திருந்தாத அந்த மக்கத்து மக்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து பெற்றதற்கு பின்னால், மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் மிகவும் ஒரு மாதிரியாக இருந்த மக்களை மனிதனாக மாற்றியவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எப்பொழுது அந்த மக்களுக்கு ஆசிரியராக வந்தார்களோ, இன்னமா புனித்து முஅல்லிமன் என்று சொல்லி வந்தார்களோ, அதுக்கப்புறம் தான் மனிதர்களை புனிதர்களாக மாற்றினார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் சஹாபாக்களினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதலில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சித்திகுல் அக்பர் என்று பெயர் வர காரணம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைதான். அவர்கள் பேசினால் உண்மையை மட்டும்தான் பேசுவார்கள் என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக மாற்றியவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாமுக்கு முன்னால் மிகவும் கொடுமையான பல காரியங்களை செய்து வந்தவர்கள். இஸ்லாத்திற்கு பின்னால் உமரினுடைய நாயில் அல்லாஹ் பேசுகிறான் என்ற அளவுக்கு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றவர்கள் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதேபோல் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய சிறப்பை குறித்து நாம் பார்த்தோமேயானால் அவர்கள் ஈமான் ஏற்றதற்கு பின்னால் அவர்களை பார்த்து அல்லாஹ் வெட்கப்படுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்தவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்களினுடைய சஹாபாக்களினுடைய ஒட்டுமொத்த சஹாபாக்களினுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற ஒரு ஆசிரியர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இக்கால கட்டத்தில் ஆசிரியர்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த ஆசிரியரிடம் மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர்கள் என்பவர்கள் தன்னுடைய கோபத்தை அடுத்தவர்களிடம் தன்னுடைய மாணவரிடம் காட்டக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். இஸ்லாத்தின் பொறுத்தவரை ஒரு மாணவனை அடியால் திருத்த முடியுமா என்று கேட்டால் இஸ்லாம் சொல்லும் முடியாது. ஆனால் அன்பால் திருத்த முடியுமா என்று கேட்டால் இஸ்லாம் சொல்லும் கண்டிப்பாக முடியும். அப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியோ வாழ்ந்த மனிதர்களை புனிதராக தன்னுடைய அன்பால் மூலமாக மட்டுமே பிரித்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதேபோல் நமக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்களை நம்முடைய மரணம் வரையிலும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் நம்முடைய உயர்வுக்கு நம்ம நல்லா இருக்கணும் என்று அவர்களினுடைய வாழ்க்கையை அதிகபட்சமாக நம்முடன் தான் கருதியிருக்கிறார்கள். அதனால் நாம் அவர்களை மறந்துவிடக் கூடாது. அவர்களுக்காக வேண்டி நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுவார், லக்கத் கான லகும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூலினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன் உதாரணங்கள், அவர் ரோல் மாடல்கள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார். ரசூலினுடைய வாழ்க்கை நம்மிடத்தில் எப்பொழுது வர ஆரம்பிக்குமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை நேரான வழியில் செல்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக ரசூலினுடைய வாழ்க்கையை படிப்பதன் மூலம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் அவர்களினுடைய பிரியம், அவர்கள் எப்படி இந்த உம்மத்திற்காக கஷ்டப்பட்டார்கள், மறுமையில் எப்படி நம்முடைய உம்மத்திற்காக நமக்காக மறுமையில் வாதாடுவார்கள், கபரில் நமக்கு எப்படி உதவி செய்வார்கள் என்கின்ற எல்லா விஷயங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையை நாம் எப்பொழுது தெரிய வருகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவரொருவர் என்னுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குவாரோ அவர் 100 ஷஹீதினுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ரசூலினுடைய வாழ்க்கை, ரசூலினுடைய சுன்னத் நம்மிடத்தில் இருக்கிறதா, நம்முடைய மக்களினுடைய இடத்தில் இருக்கிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ரசூல் எப்படி சாப்பிட சொன்னார்களோ, நம்முடைய ரசூல் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த நிலைமையில் நம்முடைய வாழ்க்கைகள் இருக்கிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆசிரியராக கிடைத்ததற்கு நாம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சுக்ர் செய்தாலும் மிகவும் அது எவ்வளவு சுக்ர் செய்தாலும் அல்லாஹ். ஏனென்றால் ஒரு ஆசிரியர் என்பவர் அவர் ஈடேற்றம் அடைகிற வரைக்கும் தன்னுடைய மாணவனுடன் இருக்கக்கூடியவர்கள் தான் நல்ல ஆசிரியர்களினுடைய நிலைமை. அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமது பெருமானார் அவர்கள் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஆசிரியராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி வாழச் சொன்னார்களோ, எப்படி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களோ, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அழகானதாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் ஆசிரியர்களை வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடுவதை விட தினந்தோறும் கொண்டாடுவதுதான் மிகவும் நல்லதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் யாரெல்லாம் கல்வியை கற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தருவானாக. அதே போன்று உஸ்தாத்மார்களுக்கு பிடித்தமான மாணவர்களாக நம்மையும் ஆக்கி அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.